கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நத்திங் போனை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க, எதனால இந்த நத்திங் போனுக்கு வந்து இவ்வளவு ஹைப்? ஏன் ஐபோன்ஸ் கிடையாது, இல்ல மத்த அதர் பிராண்ட்ஸ்க்குமே கிடையாது. இப்ப புதுசா வந்திருக்கிற கம்பெனி ஓகேவா, நத்திங் அப்படிங்கிறது வந்து ஒரு புது கம்பெனி, ஒரு ஃபர்ஸ்ட் மாடல் சொல்ல போனோம் அப்படின்னா இதுக்கு எதுக்காக இவ்வளவு ஹைப் சொல்ல போனோம் அப்படின்னா இதை நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க கைஸ். அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ நத்திங் போனை பத்தி பார்க்கலாம். ஓகே, நத்திங் போனை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஃபவுண்டர் ஓகேவா கால்பியை பத்தி பார்க்கணும். கால்பி வந்து 2014 வந்து ஒன் பிளஸ் ஒன்னை வந்து உருவாக்குனாரு. ஒன் பிளஸ் ஒன் வந்து அந்த டைம்ல எதனால அவ்வளவு பாப்புலரா, எதனால அவ்வளவு ஹையா சோல்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை வந்து அவர் அந்த இடத்துல காமிச்சார். ஓகேவா, சுட்டி காமிச்சார். ஓகே, இதுதான் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை வந்து நாங்க சால்வ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளத்தை காமிச்சு இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாருமே அடாப்ட் ஆகணும், நம்ம ஒரு சொல்யூஷன் தரோம் அப்படின்னா அந்த சொல்யூஷனுக்கு எல்லாருமே அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு மாடலை கொண்டு வந்தாரு. அது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஒன் பிளஸ் ஒன். ஓகே, அந்த டைம்ல என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நீங்க ஏதாவது ஒரு பெஸ்டான மொபைல் வாங்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மொபைல் அதிகமா செலவு பண்ணணும். இல்ல கம்மி விலையில ஏதாவது ஒரு போன் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒர்ஸ்டா இருக்குது. மிட் ரேஞ்சில் நீங்க போன் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்படி மிட் ரேஞ்சில் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் ஓரளவுக்கு பெட்டர், அவ்வளவுதான். இப்போ ஒன் பிளஸ் அந்த டைம்ல என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நீங்க மிட் ரேஞ்சுக்கு எவ்வளவு பேமெண்ட் பண்றீங்களோ அவ்வளவு மட்டும் பண்ணுங்க, ஆனா உங்களுக்கு கிடைக்கிற போன் வந்து ஹை எண்ட் போன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க ஒன் பிளஸ் 6 ஒன் பிளஸ் 7 வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ஓகே 8 கூட வச்சுக்கலாம், 9 10 வந்து அப்படியே ஒழிச்சு விட்டாங்க. ஓகேவா, ஒன் பிளஸ் 9 ஒன் பிளஸ் 10 வந்து எதனால இப்படி பண்றானுங்க அப்படின்னா வந்து நம்ம யூகிக்க முடியாத அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அந்த டைம்ல இந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து இவங்க சுட்டி காமிச்சு ஓகே நம்ம வந்து ஹை எண்ட் மொபைல் வாங்கணும் அப்படின்னா நம்ம கம்மி விலையிலும் ஹை எண்ட் குள்ள மொபைல் வாங்கலாம். அதுவும் இல்லாம இதுக்குன்னு கஸ்டம் ரோம் ஒரு ஃபாரம் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இந்த ஒன் பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து XDA ஃபாரமே வந்து ரொம்பவும் பாப்புலர் ஆச்சு. நிறைய கஸ்டம் ரூம்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. காலையில நெக்ஸ்டா இருக்கட்டும் இல்ல நெட் ஹண்டர் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னா ஒன் பிளஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தந்துட்டு இருந்தாங்க, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்க அப்படியே இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் காமிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி மிட் ரேஞ்ச்குள்ள அமௌண்ட் நம்ம பே பண்ணிட்டு ஹை எண்ட் குள்ள டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா மிட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனை கொண்டுட்டு வந்துட்டாங்க, ஹை எண்ட்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஏன் தான் இந்த மொபைலை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து யோசிக்கிற மாதிரி எல்லாம் வச்சுட்டாங்க. ஓகேவா, ஏன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடாகவும் நிறைய கொலாபரேஷன்ஸ் கொண்டுட்டு வந்தாங்க. சொல்ல போனோம் அப்படின்னா நான் பேச வரும்ல. ஓகே, ஆனா அந்த மாதிரி கொலாபரேஷன்ஸ் கொண்டுட்டு வந்துட்டு தேவையில்லாம மக்களோட மைண்ட்ல இருந்த ஒரு தாட்டை வந்து இவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஓகே வெல் அண்ட் குட், ஒன் பிளஸ் அப்படியே சைட்ல போயிருச்சு. கால்பி வந்து ஒன் பிளஸ் விட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டாரு. இவர் இப்ப வெளியே வந்து தனியா நத்திங் அப்படிங்கிற ஒரு போன் வந்து உருவாக்க ஆரம்பிச்சாரு. ஓகே, உண்மை சொல்ல போனோம் அப்படின்னா ரியல்மி, விவோ, ஒப்போ, ஒன் பிளஸ், ஐக்யூ இதுக்கு எல்லாமே வந்து பிபிகேவோட குழந்தைங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா, ஆக்சுவலா என்ன பிபிகே என்ன பாத்துக்கணும், ஒரு பெரிய மொபைல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட். ஓகே, சைனால இருக்கு. இந்த கம்பெனி தான் இத்தனை பிராண்ட்ஸ்க்குமே வந்து மொபைலை மேனுஃபேக்சர் பண்றது. ஓகே, நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சோம். ஓகேவா, இவங்க என்னன்னா மொபைல்ஸோட பேட்டர்ன்ஸ் இருக்கும். அதனாலதான் எந்த ஒரு மொபைல் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாலும் எல்லா மொபைலோட டிசைன்ஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த பிராண்ட் நேம் மட்டும் அதுல கொஞ்சம் வேரியா இருக்கும், அவ்வளவுதான். நீங்க தாராளமா பார்க்கலாம், ரியல்மியா இருக்கட்டும் இல்ல நீங்க ஒன் பிளஸ் இருக்கட்டும். இவங்க ரியல்மி ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா வித்தின் 1 மந்த்ல ஒன் பிளஸ் வந்து அதே டிசைன்ல ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாம் சிமிலரா இருக்கும். ஓகேவா, எல்லாமே பிபிகே மூலமா தான் வந்து உருவாகுது. இப்ப நத்திங் போன் வந்து பிபிகேக்கு போகல. ஓகேவா, கால்பி வந்து இது ஓனாவே ஆல்ரெடி இருக்கு, ஒன் பிளஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால இவர் என்னன்னா நத்திங் போன் வந்து பிபிகே கிட்ட கொண்டு போகல, இவர் வேற ஒரு விதமா வந்து இதை மேனுஃபேக்சரிங் அசம்பிள் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம இதை பார்க்கலாம், எதனால இப்ப நத்திங் போன் வந்து ரொம்ப ஹைப்பா கன்சிடர் பண்றாங்க. கால்பி வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மார்க்கெட்டிங், ஒரு பெஸ்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஒன் பிளஸ் வந்து அவர் மார்க்கெட்ல கொண்டுட்டு வரும்போது அவர் என்ன சொன்னாரு, ஒரு ரியல் லைஃப் சினேரியோவா, ஒரு ரியல் லைஃப்ல ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்தை வந்து அவர் சுட்டி காமிச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டுட்டு வந்து அதுக்கு மக்கள் எல்லாருமே அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் கொண்டுட்டு வந்தாரு. கம்மி விலையை பே பண்ணுங்க ஆனா உங்களுக்கு ஹை எண்ட் குள்ள டிவைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டுட்டு வந்தாரு. அதுக்கு எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டோம். இப்ப நத்திங் போன் ஒரு புது மாடல், ஒரு புது பிராண்ட், இதை கொண்டுட்டு வரணும், இதுக்கு ஒரு பெரிய பாப்புலரான ஹைப் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படின்னா இதுக்கு வேற ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவா ஏதாவது ஒன்று கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா மொபைல் டெக்னாலஜில வந்து ஒரு இன்னோவேஷனே கிடையாது. ஓகேவா, ஆல்மோஸ்ட் என்னென்ன இன்னோவேஷனோ அது எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்ப சொல்ல போனோம் அப்படின்னா இந்த பிளிப் ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் தான் இன்னோவேஷன். அதே மாதிரி பேட்டரிக்காக பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டரிக்கான ஒரு ப்ரோசஸ் போயிட்டு இருக்கு. ஆனா நானோ டெக்னாலஜி எல்லாம் வந்து ரியல் லைஃப்ல நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 10-15 வருஷம் கண்டிப்பா ஆகும். ஓகேவா, ஏன்னா நானோ டெக்னாலஜி வந்துருச்சு அப்படின்னா
அது மொபைலோட பூரா மொபைலோட விலையுமே வந்து கண்டிப்பா ரொம்பவும் அதிகமாயிரும். ஒரு 1.5 லேக் இல்ல 2 லேக் இல்ல 2.5 லேக் வந்து ஒவ்வொரு மொபைலுமே கிடைக்க ஆரம்பிச்சோம். உங்களுக்கு வந்து நேனோ டெக்னாலஜி, பேட்டரியோட நேனோ டெக்னாலஜி பத்தி தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க, அது எக்ஸாக்டா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம சாம்சங் வந்து இதுல பயங்கரமா ஆர்என்டி பண்ணிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற எந்த ஒரு இன்னோவேஷனும் மொபைல்ஸ்ல வந்து கொண்டுட்டு வர முடியாது. ஓகே, ஆனா கால்பே வந்து அதனாலதான் இருந்துட்டு இந்த லைஃப் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் புதுசா ஒன்று கொண்டு வந்தாங்க. இதுக்கு வந்து மக்கள் எல்லாருமே அடாப்ட் பண்ற மாதிரி நிறைய ப்ரொமோஷன்ஸ், நிறைய ஆட்ஸ், நிறைய லீக்ஸ் எல்லாம் தந்து இதுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே, இது ஹைப்பை கிரியேட் பண்ணோன்னு எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. எக்ஸாக்டா இதுல இவங்க என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கைஸ். நீங்க எந்த ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஹார்ட்வேர் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹார்ட்வேர் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஹார்ட்வேர் வந்து எந்த ஹார்ட்வேரா இருந்தாலும் இருக்கட்டும், அதுல சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து ரொம்ப முக்கியம். சாஃப்ட்வேரை யார் வந்து பெஸ்டா கொண்டுட்டு வர்றாங்களோ அவங்களோட மார்க்கெட் தான் வந்து உண்மையுமே பெஸ்டா இருக்கும். ஒன் பிளஸ் வந்து இந்த அளவுக்கு ஹைப் ஆனதுக்கு, ஒன் பிளஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து பாப்புலர் ஆனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு கிளீன் ஸ்டாக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், 5 வருஷம் ஆனாலும் சரி 6 வருஷம் ஆனாலும் சரி அவ்வளவு ஸ்மூத்தா ஓடும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை வந்து ஒன் பிளஸ் கொண்டுட்டு வந்துச்சு. ஓகே, அந்த காரணத்தினாலதான் இப்ப நத்திங்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா, நாங்க வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்குள்ள யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டுட்டு வந்திருக்கிறோம், கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவும் ஸ்மூத்தா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்ப நிறைய பேர் வந்து ஓகே இதை எதிர்பார்த்துட்டும் இருக்காங்க. இது எக்ஸாக்டா எப்படி ஒர்க் பண்ணும், இதுல என்னென்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எப்படி நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கோட் சொல்லுவாங்க, யாரு படிப்படியா வளர்றாங்களோ அவங்க படிப்படியா தான் வந்து அவங்க கீழே இறங்குவாங்க. ஓகே, யாரு ஒரேடியா மேல போவாங்களோ அவங்க ஒரேடியா கீழே இறங்கிடுவாங்க. இதை நான் எதுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நத்திங் போனை பத்தி நம்ம 2 வருஷமா நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். ஓகே, நத்திங் போன் சொல்லி நிறைய லீக்ஸா இருக்கட்டும், நிறைய இவங்க லான்ச்சர் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அதோட வால்பேப்பர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து அதை யூஸும் பண்ணாங்க. நானே கூட அந்த பர்டிகுலர் லான்ச்சர் வந்து ட்ரை எல்லாம் பண்ணேன். ஓகே, இவங்க கண்டிப்பா வந்து ஒரு டிசைன் இல்ல ஒரு மொபைல் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நாள் வந்து ஸ்கிரீனை வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு, ஸ்கிரீனோட ரெசல்யூஷன் இது, ஸ்கிரீனோட ரிஃப்ரெஷ் ரேட் இது அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணிட்டு ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு அடுத்த நாள் வந்து இவங்க அடுத்த ஒரு வாரம் வந்து இவங்க பேட்டரியை ரெடி பண்றது, அதுக்கப்புறம் ஒரு மாசம் லீவ் போட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க உள்ளுக்கு இருக்கிற மதர் போர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல மத்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸா இருக்கட்டும், இல்ல டிசைன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இவங்க ரொம்ப டைம் எடுத்துலாம் வந்து உருவாக்க மாட்டாங்க. உட்காருவாங்க, நிறைய டிஸ்கஷன்ஸ் போகும், நிறைய டிசைன்ஸ் போகும், அது மூலமா வந்து இவங்க ஒரு பெஸ்டான ஒரு மாடலை டிசைட் பண்ணுவாங்க, அதுல இருக்கிற ஹார்ட்வேர் காம்போனன்ட்டையும் இவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்படிதான் நடக்கும். ஆனா இவங்க 2 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க லீக்ஸ் தந்துட்டே இருக்காங்க. எதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா லீக்ஸ் தந்துட்டே இருக்காங்க? இந்த பர்டிகுலர் மாடலை வந்து யாருமே மறந்துடக்கூடாது. இது வந்து மாசத்துக்கு ஒருக்கா அப்படி இல்லாட்டி ஒரு 3 மந்த்துக்கு ஒருக்காச்சு இதை பத்தி எல்லாருமே பேசணும். நிறைய பேர் வந்து இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் மாடலை ரிலீஸ் பண்ணும்போது இதுக்கு ஹைப் அதிகமா கிடைக்கும். ஹைப் அதிகமா கிடைச்சிச்சு அப்படின்னா இது மேல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ட்ரை பண்ண இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இது எப்படி இருக்குங்கிறத ரிவ்யூ தர்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய திங்ஸ் இருக்கு. ஓகே, இந்த காரணத்தினாலதான் என்னன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த பர்டிகுலர் மாடலுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து இல்ல லீக்ஸ் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கிரியேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். ஓகேவா, கிரியேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாக்டா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா கைஸ் ஒரு 2 கைண்ட் ஆஃப் திங் இருக்கு. ஓகேவா, ஒன்னுத்துக்கும் பிரோஜனமே இல்லாத மாடல்ஸ், ஒன்னுத்துக்கும் பிரோஜனமே இல்லாத டிவைசஸும் இருக்கு, பெஸ்டான டிவைசஸும் இருக்கு. ஓகேவா, இப்படி ஒன்னுத்துக்குமே பிரோஜனமே இல்லாத டிவைசஸ் வந்து அந்த கம்பெனி என்ன பண்ணுவோம்னு பாத்துட்டோம்னா ஒரு கிரியேட்டர்ஸ் பிடிச்சி இல்ல அப்படி இல்லாட்டி யாராவது ஒரு பெரிய மாடல்ஸ் பிடிச்சி அவங்க என்னன்னா இந்த பர்டிகுலர் மொபைலுக்கு வந்து நீங்க அட்வர்டைஸ் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி இதை நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அந்த பர்டிகுலர் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த கம்பெனிஸே பணம் தர ஆரம்பிப்பாங்க. ஓகே, சில மாடல்ஸ் என்ன பாத்துக்கிட்டோம்னா இந்த மாடல்ல வந்து கண்டிப்பா பயங்கரமா ஒர்த் இருக்கு, இந்த மாடல் வந்து பெஸ்டான மொபைல் அப்படிங்கிற போது இல்ல பெஸ்டான டெக்னாலஜி அப்படின்னா இந்த டிவைஸை வாங்குறதுக்கு வந்து அந்த கிரியேட்டர்ஸ் வந்து பணம் தந்து அந்த டிவைஸை வாங்கி ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தர மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த டிவைஸை வந்து இந்த கிரியேட்டர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணுவாங்க. ஓகேவா, பேமெண்ட் பண்ணி இவங்களே வாங்குவாங்க, அந்த டிவைஸ்க்கு வந்து அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணுவாங்க. மொபைல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு லீக்கும் தரக்கூடாது. ஓகே, எந்த ஒரு லீக்குமே தரக்கூடாது. இதே MKBHD எல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா இல்ல யூடியூப்ல அவர்லாம் வந்து எந்த ஒரு டிவைஸா இருந்தாலும் அவருக்கு சீக்கிரமாவே வந்து அவருக்கு ஹேண்ட்ஸ் ஆன் கிடைச்சிடும். அந்த டிவைஸ்க்கு வந்து ஈவெண்ட் நடக்கும் போது ஈவெண்ட் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வர வீடியோ யாரு பார்த்தீங்கன்னா MKBHD தான் இருக்கும். ஓகேவா, ஏன்னா அவர் ஆல்ரெடி அந்த டிவைஸை பூரா வாங்கி யூஸ் பண்ணிருப்பாரு. அவரு எந்த ஒரு டிவைஸ் வர்றதுக்கு முன்னாடியும் அதுக்கு ஃபர்ஸ்டே வந்து பேமெண்ட் பண்ணி அந்த டிவைஸை வாங்கிடுவாரு. அப்படி இல்லை அப்படின்னாட்டி சில கம்பெனிஸே வந்து அந்த பர்டிகுலர் டிவைஸ்க்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணிடுவாங்க.
இவ்வளவுதான் இந்த நத்திங் போனை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகேவா? என்ன கேட்டாங்க அப்படின்னா வந்து இந்த லைஃப் இன்டர்ஃபேஸ வந்து ஒரு மேஜரான திங்கா வந்து இவங்க கன்சிடர் பண்ணிட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா வந்து சாஃப்ட்வேர்ல வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு உள்ள எக்ஸ்பீரியன்ஸை கொண்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வேற ஏதாவது ஸ்பெஷலா அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு எதுவும் தெரியல. ஓகேவா? ஏன்னா ஒரு புது மாடல் புது பிராண்ட் அப்படின்னா இது மார்க்கெட்ல வருது, அதுவும் இல்லாம பயங்கரமான ரீச் ஆகணும் அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்குது அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? 12th ஜூலை ஓகேவா, நாளைக்கு வந்து இந்த மொபைல இவங்க ரிலீஸ் பண்றாங்க. இந்த மொபைல் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தான் இதுல எக்ஸாக்டா என்ன இருக்குது, என்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் நம்ம ஸ்டே டியூனா இருக்கலாம் கைஸ். நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல மறுபடியும் பார்க்கலாம். பாய்.